எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த டீகோட் பண்ண போறோம். புதிய விஷயங்களை கத்துக்கிற ஆர்வத்துல இருக்கிற உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற டாபிக் அப்படி. சரியா சொன்னீங்க. இப்போ நாம ஏப்ரல் 30, 2026ல இருக்கோம். சரியா? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட உச்சகட்ட பரபரப்புல இருக்கோன்னு சொல்லலாம். கரெக்ட். இன்னும் கொஞ்ச நாள்ல வாக்குப்பதிவு நடக்க போகுது. ஆமா. இந்த தேர்தலோட கூட்டணி அரசியல் அப்புறம் புதுசா வந்திருக்க கட்சிகளோட தாக்கம் பத்தி சமீபத்துல வந்திருக்க ஒரு விரிவான அரசியல் ஆய்வு அறிக்கையை தான் இன்னைக்கு நம்ம சோர்ஸா எடுத்திருக்கோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். கண்டிப்பா. இந்த ரிப்போர்ட் ரொம்ப டீப்பான டேட்டாவை கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டோட அடுத்த 10 வருஷம் அரசியல் வரைபடம் எப்படி இருக்க போகுதுன்னு இதுல அலசியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இதுல நம்ம எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி பேச போறதே இல்ல. அதாவது டிஎம்கே, அதிமுக, பாஜக இல்ல புதுசா வந்திருக்க கட்சிகள்னு யாரையும் நாம ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரிப்போர்ட்ல இருக்கிற டேட்டாவை, அந்த அரசியல் கணக்குகளை அப்படியே நடுநிலையா விவாதிக்க போறோம். ஒரு ஆய்வாளரோட பார்வையிலிருந்து மட்டும்தான் இதை நம்ம அணுக போறோம். எக்ஸாக்ட்லி. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப தசாப்தங்களா தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதாவது ரெண்டே ரெண்டு பெரிய கட்சிகள். மக்கள் ஒரு வாட்டி இவங்களுக்கு மெஜாரிட்டி கொடுப்பாங்க, அடுத்த வாட்டி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்னு இவங்க இல்ல அவங்க, இதுதான் பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பழைய கணக்கு இப்போ பெரிய அளவுல ஆட்டம் காணுதுன்னு சொல்லுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் இந்த மாதிரி மாற்று அரசியல், இளைஞர்கள் மாற்றம் தேடுறாங்கன்னு பேசுறது வழக்கம் தானே. அப்புறம் ரிசல்ட்ல அதே பழைய கட்சிகள் தான் ஜெயிப்பாங்க. நீங்க சொல்றது லாஜிக் தான். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல இருக்க மக்கள் தொகை டேட்டாவை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் மாற்றம் நடந்திருக்கு. இப்போ ஓட்டர் லிஸ்ட்ல முதமுறை ஓட்டு போடுறவங்க சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓ, அப்படியா? அப்போ அவங்களோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த புது தலைமுறைக்கு பழைய தலைமுறையோட அந்த அரசியல் விசுவாசம் கிடையாது. எங்க அப்பா அம்மா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால நானும் இங்க தான் போடுவேன்னு அவங்க நினைக்கல. அதாவது அவங்க ஒரு கட்சியோட கடந்த கால வரலாற்றையோ இல்ல அந்த தியாகங்களையோ வச்சு ஓட்டு போட தயாரா இல்ல. ரைட். ஆமா, அவங்களுக்கு இப்போதைக்கு வேலை வாய்ப்பு வேணும், பொருளாதார வளர்ச்சி வேணும், ஊழல் இல்லாத நிர்வாகம் வேணும். இதை யார் கொடுப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கு. இதை யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுது. பழைய அரசியல் ஒரு கிளாசிக் சினிமா மாதிரி இருக்கு. அதே திரும்ப திரும்ப டிவில போட்டுட்டு இருந்தா கண்டிப்பா போர் அடிச்சிடும் இல்லையா? கரெக்ட். ஆனா இன்றைய இளைஞர்கள் ஒரு இன்டராக்டிவ் வீடியோ கேம் விளையாட ஆசைப்படுறாங்க. தாங்கள் சொல்றத கேக்குற, உடனுக்குடன் ரியாக்ட் பண்ற ஒரு அரசியல் வேணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஒப்பீடு இது. இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாற்றம் வர்றதுக்கு சோஷியல் மீடியா தான் பெரிய காரணம். முன்னாடி எல்லாம் ஒரு கட்சி கொள்கை மக்களை போய் சேர பல ஊடகங்களை தாண்டி வரணும். ஆமா, நியூஸ் பேப்பர், டிவி நியூஸ் வழியா தான் வரும். ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதி வாக்குறுதி கொடுத்தா அடுத்த செகண்டே அது டேட்டாவோட கம்பேர் ஆகி மீம்ஸா இளைஞர்கள் கையில கிடைச்சிருது. வெறும் மேடை பேச்சுகளை வச்சு இனி அவங்கள ஏமாத்த முடியாதுன்னு ரிப்போர்ட் ஆணித்தரமா சொல்லுது. ஆக ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகியிருக்கு. இளைஞர்கள் பழைய மாடல வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா தெளிவான புது மாடல் இன்னும் செட் ஆகல. இயற்கையாகவே இப்படி ஒரு கேப் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அதை நிரப்ப வருவாரா தானே? கண்டிப்போ. இங்கதான் நடிகர் விஜயோட அரசியல் வருகை ஒரு பெரிய அதிர்வலைய உருவாக்குது. ரிப்போர்ட் இத பத்தி ரொம்ப டீப்பா பேசுது. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு சினிமா நட்சத்திரம் பாலிடிக்ஸ் வர்றது நமக்கு புதுசில்ல. ஆனா விஜய் உள்ள வர்றது, அவர் இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாரா அப்படிங்கறத தாண்டி இது ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி இருக்கா? நீங்க சொல்ற அந்த ஸ்டார்ட் அப் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. ஏன்னா ஒரு புது ஸ்டார்ட் அப் மார்க்கெட்டுக்கு வரும்போது முதல் நாள்லயே லாபம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா, அவங்க முதல்ல யூசர்ஸ உள்ள கொண்டு வருவாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க அறிமுகப்படுத்துற புது அப்ரோச் பல வருஷமா மார்க்கெட்ல இருக்கிற பெரிய கம்பெனிகளோட கஸ்டமர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்கும். விஜயோட கட்சியும் இதே எஃபெக்ட் தான் உருவாக்குது. அதாவது அவங்க முதலமைச்சர் ஆவாங்களாங்கிறத விட மத்த கட்சிகளோட ஓட்டு பேங்க அவங்க எப்படி உடைக்கிறாங்கங்கிறது தான் பாயிண்ட் இல்லையா? ஆமா, அவங்க நேரடியா ஜெயிக்கிறத விட இந்த மாற்று அரசியல் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு பெரிய ஓட்டுச்சிதறலை உருவாக்கும்னு ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது வோட் ஸ்பிளிட். இத கொஞ்சம் விரிவா பாப்போம். ஓட்டுச்சிதறல்னா இப்போ ஒரு தொகுதியில அவங்க ஒரு 5-10% ஓட்டு வாங்குனா கூட ரிசல்ட் மொத்தமா மாறிடும், அதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. தமிழ்நாட்டுல நிறைய தொகுதிகள்ல வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் ஒரு 5-10% தான் இருக்கும். அப்போ விஜய் கட்சி களத்துல நிக்கும்போது அது பழைய கட்சிகளுக்கு பெரிய இடியா விழும். ஆமா,
மாற்று அரசியல் தேடிட்டு இருந்த இளைஞர்கள் ஓட்டு மொத்தமா இவங்க பக்கம் திரும்பும்போது ரெண்டு பெரிய கட்சிகளுமே இதுவரைக்கும் பாதுகாப்பா நினைச்ச பல தொகுதிகள்ல பெரிய சிக்கலை சந்திப்பாங்க. இது லாஜிக்கலா ரொம்ப சரியா படுது. அப்படியானால் இந்த ஓட்டு சிதறலோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? நிறைய இடங்கள்ல ஓட்டுகள் பிரிஞ்சா எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாவதற்கான சான்ஸ் இருக்கா? ரிப்போர்ட் இதை ரொம்ப ஆழமா பகுப்பாய்வு செய்து ஒருவேளை ஆட்சி அமைக்க தேவையான 118 சீட்டுகள் யாருக்கும் கிடைக்கலனா தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கூட்டணி அவசியல பார்க்க நேரிடும். அப்பா, அப்படின்னா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக மாதிரியான கட்சிகளோட முக்கியத்துவம் மொத்தமா மாறிடுமே. கண்டிப்பா. இதுவரைக்கும் அவங்க பெரிய கட்சிகளோட நிழல்ல இருந்த கூட்டணி கட்சிகள் மட்டும்தான். பெரிய கட்சி ஆட்சிக்கு வரும், இவங்க ஆதரவு தருவாங்க. ஆனா தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சா இவங்கெல்லாம் கிங் மேக்கர்களா மாறிடுவாங்கன்னு சொல்றீங்க? ஆமா. இப்போ ஒரு பெரிய கட்சிக்கு 105 இடங்கள் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு இன்னும் 13 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. அந்த 13 சீட் வச்சிருக்கிற கட்சி சும்மா பேருக்கு ஆதரவு தரமாட்டாங்க. ஓஹோ, அப்போ கொள்கை ரீதியான ஒப்பந்தங்கள், பவர் ஷேரிங் எல்லாம் வந்துடும். எக்ஸாக்ட்லி. திருமாவளவன், பிரேமலதா விஜயகாந்த் மாதிரியான தலைவர்கள் வெளிப்படையா துணை முதலமைச்சர் பதவி கேட்கலாம். இல்லனா உள்துறை, பொதுப்பணித்துறை மாதிரி ரொம்ப முக்கியமான அமைச்சகங்களை கோருவாங்க. இத நிர்வாக ரீதியா பார்த்தா மாநிலத்தோட பவர் சென்டர் ஒரே ஆள்கிட்ட இருந்து பரவலாக்கப்படுது, ரைட்? ஒரு டெப்யூட்டி சிஎம் பாலிடிக்ஸ் உருவாகும்னு சொல்லலாம். ஆமா. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா டெமோக்ரஸி படி இது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் முறைன்னு சிலர் சொல்லலாம். முதலமைச்சர் தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனா நாணயப்புக்கு மறுபக்கம் ஒன்னு இருக்கே, இதனால நிர்வாகத்துல பெரிய தாமதமாகுமே. ஒவ்வொரு முடிவுக்கும் அரசியல் இழுபறி நடக்கும், திட்டங்கள் முடங்கி போகும் இல்லையா? ரொம்ப கரெக்டான பாயிண்ட். பல கட்சி கூட்டணி ஆட்சிங்கிறது எப்போதுமே கத்தி மேல நடக்கிற ஒரு பயணம்தான். அந்த இழுபறிகள் மாநிலத்தோட வளர்ச்சிய எப்படி பாதிக்கும்னு நம்ம யோசிக்கணும். சரி, இப்போ இந்த சின்ன கட்சிகள்லாம் உங்க பவரை ஏத்திக்க நினைக்கும் போது பாரம்பரிய கட்சியான அதிமுக அப்புறம் பாஜகவோட நிலைப்பாடு பத்தி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இது ரொம்பவே டிபேட் ஆகிற ஒரு விஷயம். அதிமுக பாஜக உறவு பத்தி ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொல்லுது. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கிற கத்தி மாதிரி. ஒரு பக்கம் எதிரிய வெட்டலாம், ஆனா கவனமா இல்லைனா நம்மளையே காயப்படுத்திடும். இந்த முரண்பாட்டை ரிப்போர்ட் எப்படி விளக்குது? அந்த இரட்டை நிலைப்பாட்டை தான் ரிப்போர்ட் சுட்டி காட்டுது. பாஜகவோட கூட்டணி வச்சா அதிமுகவுக்கு நேஷனல் லெவல் சப்போர்ட் கிடைக்கும். நிறைய வளங்கள், தேர்தல் பிரச்சார கட்டமைப்பு எல்லாம் ஈஸியா கிடைக்கும். ஆனா இதுக்கு அவங்க கொடுக்கற விலை என்ன? அதுதான் நீங்க சொன்ன அந்த காயப்படுத்திக்கிற விஷயம். ஆமா. தொடர்ந்து பாஜகவோட கைகோர்ப்பது அதிமுகவோட பாரம்பரிய திராவிட அடையாளத்தை மங்கச் செய்தன ரிப்போர்ட்ல விமர்சனம் இருக்கு. இதனால சிறுபான்மையினர் ஓட்டுகள் அப்புறம் பழைய அதிமுக ஓட்டுகள் விலகி போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல பாஜகவுக்கும் இது சாதாரண எலெக்ஷன் கிடையாது. அவங்க தமிழ்நாட்டுல வளர்ந்து வராங்கன்னு பல டேட்டா காட்டுது. ஆனாலும் அவங்க இன்னும் நிறைய சவால்களை தாண்ட வேண்டியிருக்கே. கண்டிப்பா. அவங்க எப்படி தமிழ்நாட்டோட மொழி அரசியல், பிராந்திய அடையாளத்தோட தங்களை பொருத்திக்க போறாங்கங்கிறது பெரிய கேள்வி. ஒரு தேசிய கட்சி வெறும் நேஷனல் இஷ்யூஸ் பேசி இங்க ஜெயிக்க முடியாது. உள்ளூர் தலைமையை எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போக போறாங்கன்னு பார்க்கணும். சரி, இப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வியூகத்துக்கு வருவோம். வி.கே. சசிகலா மற்றும் அமமுக பத்தி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அவங்களுக்கு இன்னும் சில தென் மாவட்டங்கள்லயும் டெல்டா பகுதிகள்லயும் கணிசமான ஓட்டு பேங்க் இருக்குன்னு டேட்டா சொல்லுது. இப்போ சிதறி கிடக்கிற அதிமுக ஓட்டுகளை மறுபடியும் ஒன்னா சேர்க்கிற அண்ணா வாக்கு ஒன்றிணைப்பு சாத்தியமான ஒரு கேள்வி வருது. அதாவது ஆளுங்கட்சியை எதிர்க்கணும்னா எதிர்க்கட்சி ஓட்டுகள்ல பிளவு இருக்கக்கூடாது, அதானே லாஜிக்? எக்ஸாக்ட்லி. போன சில தேர்தல்கள்ல அதிமுக ஓட்டுகள் பிரிஞ்சது அவங்களுக்கு பெரிய சறுக்கலை கொடுத்துச்சு. அதனால சசிகலா, அமமுக இவங்களையெல்லாம் ஒன்னா சேர்க்கிறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். ஆனா அதுல இருக்க உட்கட்சி ஈகோ, தலைவர்கள் பிரச்சனை இதெல்லாம் தாண்டி அது நடக்குமா? அது பெரிய சவால் தான். ஆனா இதை விட ஒரு பெரிய சாத்தியக்கூறைய ரிப்போர்ட் ஒரு மூலையில சொல்லுது. ஒருவேளை அதிமுக, காங்கிரஸ், விசிக, தேமுதிக, அமமுக எல்லாம் இணைஞ்சு ஒரு பெரிய எதிரணி அணி உருவானா என்ன ஆகும்? வாவ், அது கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு கூட்டணி மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கொள்கை முரண்பாடுகள் இருக்கே. ஆமா, ரொம்ப கஷ்டம்தான். அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, பகைவனும் இல்லைன்னு சொல்லுவாங்களே. ஒருவேளை அப்படி ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சா அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை ஒரே இடத்துல குவிக்கும். ஆமா, வேற வேற சமூகங்கள், கொள்கைகள் இருக்க கட்சிகள் ஒன்னா சேர்ந்தா அது எலெக்ஷன் கணிப்புகளையே தலைகீழா மாத்திடுமே. கரெக்ட்.
அது ஒரு அசைக்க முடியாத தேர்தல் வியூகமா கூட மாறலாம். அப்பப்பா, இத்தனை வியூகங்கள், கிங் மேக்கர்கள், ஓட்டுச் சிதறல்கள், துணை முதலமைச்சர் பாலிடிக்ஸ்னு எல்லாம் பேசிட்டோம். ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு சாதாரண வாக்காளர் இதெல்லாம் எனக்கு ஏன் முக்கியம்னு நினைக்கலாம் இல்லையா? 100% இதெல்லாம் வெறும் அரசியல்வாதிகள் பதவிக்காக போடுற கணக்குன்னு ஒதுக்க முடியாது. இது உங்க வாழ்வாதாரத்தோட நேரடியா தொடர்பானது. ஆமா, இது வெறும் யார் முதலமைச்சர் ஆவாங்கங்கிற எலெக்ஷன் இல்ல. உங்க மாநிலத்தோட அடுத்த 10 வருஷ பொருளாதார சமூக வளர்ச்சி பாதைய தீர்மானிக்க போற தேர்தல். எக்ஸாக்ட்லி. ஒரு தொங்கு சட்டமன்றமோ இல்ல நிலையற்ற ஆட்சியோ அமைஞ்சா தொழில் முதலீடுகள் பெரிய அளவுல பாதிக்கப்படும். புது ஃபேக்டரிஸ் வர்றது தள்ளி போகலாம். உங்க ஊருக்கு வர வேண்டிய ரோடுகள், உங்க குழந்தைங்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் எல்லாமே அரசியல் பேரம் பேசுறதுல முடங்கிடும், ரைட்? ஆமா, ஒரு நிலையான நிர்வாகம் ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்ளோ டேட்டா, அரசியல் கணக்குகள்லாம் பேசினாலும் கடைசியா தீர்ப்பு எழுத போறது யாரு? மக்கள் தான். ஒருவேளை வாக்காளர்களாகிய நீங்க ஒரு கட்சிக்கு கிளியர் மெஜாரிட்டி கொடுத்துட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். நம்ம இவ்ளோ நேரம் பேசின இந்த செஸ் போர்டு வியூகங்கள், பேரம் பேசுறது எல்லாம் ஒரே நொடியில காணாம போயிடும். எக்ஸாக்ட்லி. சிதறிய தீர்ப்பு வந்தா மட்டும்தான் இந்த அரசியல் அதிர்ச்சிகள் எல்லாம் அரங்கேறும். அது வரைக்கும் பவர் உங்க கையில தான் இருக்கு. அதுதான் டெமோக்ரஸியோட பியூட்டி. டேட்டா எல்லாம் சான்சஸ் மட்டும்தான் சொல்லும். ஆனா முடிவை சொல்றது மக்கள் தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். விவாதத்தை முடிக்கும்போது ஒரு சிந்தனைய உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். அது என்ன சிந்தனை? ஒருவேளை இந்த 2026 தேர்தல் பழைய கணக்குகள் அனைத்தையும் உடைச்சிட்டா, இனி வருங்காலங்கள்ல நாம காலங்காலமா பயன்படுத்துற இந்த திராவிட அரசியல், தேசிய அரசியல் அப்படிங்கிற வார்த்தைகளே காலாவதி ஆயிடுமா? ஓ, ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது. ஆமா, நாம இதுவரைக்கும் பேரிடாத ஒரு முற்றிலும் புதிய அரசியல் சித்தாந்தம் தமிழ்நாட்டுல பிறக்க வாய்ப்பு இருக்கா? இத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாம சந்திக்கலாம்.